மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் இலக்கணத்தில் நிறுத்தற்குறிகளை அறிவோம் என்ற தலைப்பில் அறிந்து கொள்ள இருக்கிறோம். சென்ற காணொளியில் நிறுத்தற்குறிகளுள் காற்புள்ளி, அரைப்புள்ளி, முற்றுப்புள்ளி நிறுத்தற்குறிகளை அறிந்து கொண்டோம். இந்த காணொளியில் வினாக்குறி, உணர்ச்சிக்குறி, ஒற்றை மேற்கோள் குறி, இரட்டை மேற்கோள் குறி ஆகியவற்றை குறித்து அறிந்து கொள்ள இருக்கிறோம். பாருங்க, வினாக்குறி இது என்ன? கொஸ்டின் மார்க் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய வினாக்குறி. எப்படி நாம் வினாக்குறியை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்றால், ஒரு தொடர் வினாப்பொருளை தரும்போது குறிக்கப்படுவது. எந்த ஒரு தொடராக இருந்தாலும் அந்த தொடர் வினாப்பொருளை தருமானால் அங்கே நாம வினாக்குறியை பயன்படுத்த வேண்டும். எடுத்துக்காட்டு, அப்பா என்னால் பறக்க முடியாதா? அப்பா என்னால் பறக்க முடியாதா என்று அப்பாவை பார்த்து மகள் வினா கேட்கிறாள் அல்லது மகன் வினா கேட்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். இது கடைசியில் இங்க நம்ம வினாக்குறியை பயன்படுத்துகிறோம். அதே போன்று உன் பெயர் என்ன, நீ எங்கே செல்கிறாய் என்றெல்லாம் வினாப்பொருளை தரும்போது நாம் கேட்கப்படும் அந்த வினாக்களுக்கு கடைசியில வினாக்குறியை பயன்படுத்த வேண்டும். அடுத்து உணர்ச்சிக்குறி, இதனை வியப்புக்குறி என்று நாம கூறலாம். உணர்ச்சிக்குறி பாருங்க, இதான் வியப்புக்குறி. வியப்புக்குறி எங்கெல்லாம் பயன்படுத்தும்? வியப்படையும் போதெல்லாம், நாம் உணர்ச்சி வசப்படும் போதெல்லாம் வியப்புக்குறியை, உணர்ச்சிக்குறியை பயன்படுத்துவோம். பாருங்க, ஒரு தொடர் உணர்ச்சியை வெளிப்படுத்துமானால் குறிக்கப்படுவது. என்னே அழகு, பார்ப்பதற்கு செஞ்சிக்கோட்டை எவ்வளவு அழகாக இருக்கிறது, என்னே அழகு, எவ்வளவு அழகு மிகுந்ததாக இருக்கிறது என்றெல்லாம் குறிப்பிடும் போது என்னே அழகு என்று நாம் வியந்து ஆச்சரியப்படும் போது நாம் இங்கே வினாக்குறியை, உணர்ச்சிக்குறியை பயன்படுத்துகிறோம். சரியா? வினா கேட்கும் போது வினாக்குறியை பயன்படுத்துகிறோம். ஒரு நிகழ்வை பார்த்து, ஒரு செயலை பார்த்து, ஒரு பொருளை பார்த்து நாம் வியப்படையும் போது வினாக்குறியை பயன்படுத்துகிறோம். அடுத்து ஒற்றை மேற்கோள் குறி. பாருங்க, ஒற்றை மேற்கோள் குறி என்பது இதான். அடுத்து இதுல இரட்டை மேற்கோள் குறி இருக்குது. இது இரண்டுக்கும் வித்தியாசம் தெரிந்து கொள்ளுங்கள். இது ஒற்றை மேற்கோள் குறி, இது இரட்டை மேற்கோள் குறி. ஒரு தொடரில் நூல் பெயர், கட்டுரை பெயர், பழமொழி இப்படி எல்லாம் வரும்போது அதனை பயன்படுத்தும் போது நாம அந்த ஒற்றை மேற்கோள் குறியை பயன்படுத்துவோம். ஒரு நூலின் பெயர் நாம் ஒரு தொடர் எழுதும் போதோ, அந்த எழுதும் போதே ஒரு நூலின் பெயரை பயன்படுத்துகிறோம் என்றால், ஒரு பழமொழியை பயன்படுத்துகிறோம் என்றால் அங்கே நாம் ஒரு ஒற்றை மேற்கோள் குறியை பயன்படுத்துவோம். எடுத்துக்காட்டு பாருங்க, பிரபஞ்சனின் வானம் வசப்படும் நூல் குறிப்பிடத்தக்கது. ஆமா, பிரபஞ்சன் ஒரு சிறந்த படைப்பாளர், நிறைய நூல்களை ஈட்டிருக்கிறார். அதுல வானம் வசப்படும் ஒரு நூல் பற்றி மட்டும் நம்ம இங்க ஒரு கருத்து கூறுறோம். எனவே பிரபஞ்சனின் வானம் வசப்படும் நூல் குறிப்பிடத்தக்கது. அப்ப ஒரு நூலை, ஒரு ஆசிரியனுடைய ஒரு நூலை மட்டும் நம்ம குறிப்பிடுறோம். எனவே இது இங்கே ஒற்றை மேற்கோள் குறியை பயன்படுத்துறோம். சரி, இரட்டை மேற்கோள் குறியை நம்ம எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துவது அப்படி என்று பார்ப்போமானால், ஒருவர் இரட்டை மேற்கோள் குறி. அந்த குறியை பாருங்க, ஒருவர் கூறியதை நேர்கூற்றாக கூறும்போது, ஒரு தொடர்ல ஒரு அறிவியல் அறிஞரோ அல்லது ஒரு தேச தலைவரோ ஒரு ஞானியோ இப்படி ஒரு மனிதர் கூறிய கருத்தை நாம் இன்னொரு தொடரில் பயன்படுத்தும் போது, நேர்கூற்றாக கூறும்போது நாம அந்த இரட்டை மேற்கோள் குறியை பயன்படுத்தணும். இங்க பாருங்க, ஒரு தொடரை மேற்கோளாக பயன்படுத்தும் போதும் குறிக்கப்படுவது. அதே போன்று ஒரு அறிவியல் அறிஞரோ மற்ற பிற தலைவர்களோ கூறிய கருத்தை, அவர்களுடைய கருத்தை நாம மேற்கோளாக கூறும் போதும் நாம் இரட்டை மேற்கோள் குறியை பயன்படுத்த வேண்டும். இங்க பாருங்க, எடுத்துக்காட்டு, கண்வனப்பு கண்ணோட்டம் என்று சிறுபஞ்சம் மூலம் கூறுகிறது. இங்க இந்த சிறுபஞ்சம் மூலம் கூறக்கூடிய ஒரு கருத்து கண்வனப்பு கண்ணோட்டம். அந்த கருத்தை மட்டும் நம்ம எடுத்துக் கொள்வதால் இங்க இரட்டை மேற்கோள் குறியை பயன்படுத்துறோம். அதே போன்று அப்துல் கலாம் கனவு காணுங்கள் என்று அப்துல் கலாம் கூறினார். அங்கே கனவு காணுங்கள் என்பதற்கு மேல நம்ம என்ன செய்யலாம்? இரட்டை மேற்கோள் குறியை நம்ம பயன்படுத்தலாம், இல்லையா? அடுத்து ஒற்றை மேற்கோள் குறியை கூட அக்னி சிறகுகள் அப்துல் கலாம் அவர்களின் அற்புத நூல் என்று குறிப்பிடும் போது அந்த ஒரு ஆசிரியரின், ஒரு அறிவியல் அறிஞரின் நூல் அல்லவா, அப்ப அக்னி சிறகுகள் மேல நம்ம ஒற்றை மேற்கோள் குறியை பயன்படுத்தலாம். அன்பு மாணவர்களே,
இன்றைய வகுப்பில் நாம் நிறுத்தற்குறிகளுள் வினாக்குறி, உணர்ச்சிக்குறி, ஒற்றை மேற்கோள் குறி, இரட்டை மேற்கோள் குறி எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துவது என்பதை அறிந்து கொண்டோம். நன்றி.